தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாம்களில் பொதுமக்களின் மனுக்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரை அடுத்த மணலியில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் 35 பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்றம், முதியோர் ஓய்வூதியம், வருமானச் சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. எவ்வித சிரமமும் இன்றி சான்றிதழ் பெற நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள செம்மேடு கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்கான அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது. பட்டா மாறுதல், சாதிச் சான்றிதழ், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போ சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க. இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கேயே இந்த சாதிச் சான்றிதழ் வழங்குறதுக்காக இந்த முகாம் போட்டிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிறப்பு மனுநீதி முகாமை செய்து கொடுத்ததுக்காக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உபதலை ஊராட்சியில் அம்மா திட்ட முகாம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு 150க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் உடனடியாக வழங்கப்பட்டன.